Welcome all of you to my video. In this video we are going to see chapter 3 algebra example 3.30. Solve x square minus 3x minus 2 is equal to 0. என்ன கேட்டிருக்காங்களா solve this equation solve பண்ணணும். எப்படின்னா completing the square method ஒரு மெத்தட் இருக்குது, அந்த மெத்தட் வழியாக சால்வ் பண்ணணும். ஸோ அது ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடு. ஸோ இந்த சம்மில் நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். x square minus 3x minus 2 is equal to 0. அதான் ஈக்குவேஷன். ஸோ இது கோஎஃபிஷியன்ட் முன்னாடி முதல்ல என்ன இருக்குன்னு பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் இருக்குது, அதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பாருங்கள். ஸோ 1 தான் இருக்குது. ஸோ அதனால் அதை நீங்கள் எதுவும் பார்க்க தேவையில்லை. இப்போ இந்த கான்ஸ்டன்ட் இந்த சைடு எடுத்துருங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x இஸ் ஈக்குவல் டு 2 ஆயிரும். மைனஸ் 2 வலது பக்கம் போச்சுன்னா ரைட் ஹேண்ட் சைட் போச்சுன்னா +2 ஆயிரும். இப்போ எப்படி நீங்கள் இதுக்கு கூட கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணணும்? என்ன ஆட் பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு ஃபார்முலாலாம் வரும்னு எப்படி கட்டில் படிக்கணும்னா ஹாஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸு த ஹோல் ஸ்கொயர். இது நீங்கள் எழுதலாம் சொல்லலாம். அப்போ இதுக்கு மீனிங் என்னது? +3 தான் வரும். ஸோ கோஎஃபிஷியண்ட்டை மட்டும் மைனஸை பார்க்காதீங்க, கோஎஃபிஷியன்ட் மட்டும். கோஎஃபிஷியன்ட்டு ஹாஃபு கோஎஃபிஷியன்ட் இன்ட்டு த ஹோல் ஸ்கொயர். அப்போ இது என்னது? 1/2 to 3 3/2 தான் வரும். ஸோ 3/2 the whole square ரெண்டாவது பக்கம் ஆட் பண்ணணும். அப்போ ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 3/2 the whole square is equal to 2 + 3/2 the whole square. ஸோ இந்த ஸ்டெப் எப்படி வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது நீங்கள் என்ன எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு ஹாஃபு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸு த ஹோல் ஸ்கொயர். அதாவது ஹாஃப் எடுத்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்னா என்னது? எக்ஸில் எக்ஸ்னா இருக்குது பார்த்தீங்க, அந்த எக்ஸுக்கு முன்னாடி உள்ள கோஎஃபிஷியன்ட் நம்பர் மட்டும் மைனஸோ ப்ளஸோ தட்ஸ் நாட் ப்ராப்ளம். அந்த நம்பர் அப்படியே எடுத்து ஸ்கொயரும் போட்டுருங்க, ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1/2 × 3 என்ன வரும்? 3/2 தான் வரும். ஸோ 3/2 தான் ஹோல் ஸ்கொயர். அது ரெண்டாம் பக்கம் ஆட் பண்ணணும். இப்போ இங்கே சைடு ஒரு இடத்துல ஆட் ஆகும், எல்ஹெச்எஸ்லேயும் ஆட் ஆகும், ஆர்ஹெச்எஸ்லேயும் ஆட் ஆகும். இப்போ இது உங்களுக்கு எப்படி தெரியுது? ஒரு ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? a minus b the whole square. ஸோ அன்றைக்கி x square minus 3. ஸோ இங்கே முன்னாடி என்ன இருக்குது? ஆக்சுவலாக ஃபார்முலா என்னது? a minus இங்கே மைனஸ். ஸோ a minus b the whole squareல வரும். அப்போ a square minus 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. இங்கே அதுக்குள்ள எக்ஸு இங்கே இது நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் டேர்ம் தெரியாது, ரைட் ஹேண்ட் சைட் பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் இப்படி கம்பேர் பண்ணி பாருங்கள். மைனஸ் 3x ப்ளஸ் 3/2 the whole square. அப்படின்னா இந்த ஏபியில் நீங்கள் இந்த நடுவில் உள்ள கோஎஃபிஷியன்ட்டை கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது ஆக்சுவலாக 1, எக்ஸ் என்பது கோஎஃபிஷியன்ட். ஸோ தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஸோ அது வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக எக்ஸு ஏ என்பது எக்ஸ் ஸ்கொயர் 1x ஸ்கொயர் அப்படின்னா அப்போ எக்ஸை மட்டும் போட்டாலே போதும். ஸோ இது வந்து நடுவில் 2ab இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ என்னது? 2 × 3/2 தானே, மைனஸ் ஆஃப் 2/3 × 2 என்னது? சொன்னது புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ்ன்னு சொல்லுறது நீங்கள் விட்டுருங்க, மைனஸாக பார்க்காதீங்க. இந்த 3/2 ஃபார்மேட்டில் எப்படி இதை நீங்கள் கொண்டு வரீங்க? அதாவது இந்த 2ab மைனஸ் 2ab ஃபார்மேட்டில் இந்த மைனஸ் 3x எப்படி கொண்டு வரணும்னு நீங்கள் யோசிங்க. அப்படி யோசிங்கன்னா ஸோ அந்த ஸ்டெப்பு நான் வாங்க. -3 என்பதை நீங்கள் இந்த மாதிரி எழுதிக்கலாமா? 2 × 3/2. ஸோ அதை தான் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொன்னேன். 2 × 3/2 எக்ஸ், அவ்வளோதான். ஸோ இதுதான் அந்த 2a, இது ஏ தானே, இது ஏ எக்ஸு, பி வந்து இந்த நாட் ஆஃப் த டப். ஸோ அதுதான் ஹோல் ஸ்கொயர் நம்ம லாஸ்ட்டில் போட்டிருக்கோம். லாஸ்ட் என்னது? பி ஸ்கொயர் தானே. ஸோ அதனால தான் அது ஹோல் ஸ்கொயர் மாதிரி ஆட் பண்ணாங்க. ஸோ அதனால தான் ஸ்கொயர் இதுக்கு பேர், இந்த மெத்தட் பேர் கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். a minus b ஸ்கொயர். ஸோ இங்கே மைனஸ் வைக்கலாம், நம்ம a minus b ஸ்கொயர். இதே வந்து இந்த இடத்துல ப்ளஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸ் ஃபார்முலா a + b the whole ஸ்கொயர் ஃபார்முலா எடுத்து கரெக்டாக நீங்கள் கொண்டு வரணும். ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, நடுவில் உள்ள டைமை நீங்கள் வந்து என்ன ஆக்கணும்னா ஒரு ஸ்கொயர் ஃபார்மேட்டை பார்த்து இந்த ஃபார்முலா அப்படி மாற்றணும். a minus b the whole ஸ்கொயர். அதுதான் கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட். பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு x - 3/2 the whole ஸ்கொயர்னு அழகாக எழுதிக்கலாம் சிம்பிளாக. அது இது உங்களுக்கு a டேர்ம், திஸ் இஸ் b டேர்ம். ஸோ a minus b the whole ஸ்கொயர் தட் இஸ் x - 3/2 the whole ஸ்கொயர். ஸோ அப்போ நீங்கள் இதுக்கு பதிலாக இப்போ என்ன எழுதிட்டீங்க? x - 3/2 the whole ஸ்கொயர். 3/2 the whole ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது? இங்கே உள்ளது எந்த சேஞ்சஸும் இல்லை, ரைட் ஹேண்ட் சைடு. அது அப்படியே இதுக்கு எழுதிங்க. 2 + 3/2 the whole ஸ்கொயர். இப்போ ரைட் ஹேண்ட் சைட் டேர்ம் பாருங்க, அதை நம்ம இப்போ சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இது இப்படி இருக்கட்டும். நான் சொல்லும்போது அந்த ஸ்கொயர் இந்த எடுத்துகிட்டோம்னா ஸோ 3² 9/4. இந்த 4 அங்கே போய் மல்டிப்ளை பண்ணிங்க. x - 3/2 the whole ஸ்கொயர் தட் இஸ் 2 × 8 + 9/4. திஸ் இஸ் 17/4 வருது உங்களுக்கு. அப்போ x - 3/2 the whole ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 17/4 வருது. நீங்கள் அதை ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் டேர்ம் இந்த சைடு எடுத்து ரூட்டில் எடுத்து வந்துருங்க. x - 3/2 இஸ் ஈக்குவல் டு √17/4. தட் இஸ் என்னது?
ரூட் 17 போகாது, 17 ரூட்டில் போகாது, பட் 4 போகும். தனித்தனி ரூட்டாக வரும் இல்லை, 17க்கு ஒரு ரூட்டு, 4க்கு ஒரு ரூட்டு. 4க்கு ரூட் போட்டிங்கன்னா 2 வரும் வித் ப்ளஸ் ஆர் மைனஸ். ஸோ எக்ஸ் மைனஸ் 3/2 இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 17/2ன்னு கிடச்சிருக்கு. Now take this 3/2 right hand side for both. X ஆக்சுவலாக ரெண்டு சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ இது வந்து x is equal to 3/2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 17/2ன்னு சொல்லிட்டு வரும். அவ்வளோ. ஸோ தேர்ஃபோர் சொல்யூஷன்ஸ் வந்து உங்களுக்கு ரெண்டு சொல்யூஷன்ஸ் வரும் குவாட்ராட்டிக் இக்குவேஷன்னாலே. ஸோ ரூட் 17/2 அண்ட் 3/2 மைனஸ் ரூட் 17/2ன்னு சொல்லிட்டு ரெண்டு சொல்யூஷன்ஸ் வரும். ஸோ அவ்வளோதான் இந்த சம் புரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு சின்ன ரீகப் பட்டரில் அந்த மெத்தடு நீங்கள் புதுசாக பார்க்கிறதுனால. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றுமே இல்லை, அது கோஎஃபிஷியன்ட் பாருங்கள். இந்த கோஎஃபிஷியன்ட் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துடுங்க. தென் இந்த நம்பரில் எதை ஆட் பண்ணணும், இந்த மாதிரி இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் ஆட் பண்ணணும். அது 1/2 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் தான் ஹோல் ஸ்கொயர்னு ஆட் பண்ணிட்டீங்க. இந்த ஃபார்முலா நீங்கள் ரெண்டு பக்கம் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஃபார்முலா படி நீங்கள் இதை கொண்டு வரணும். a minus b ஸ்கொயர். ஸோ இங்கே இந்த சிம்பிளை பாருங்கள். இந்த சிம்பிள் மைனஸாக இருந்துச்சுன்னா a minus b ஹோல் ஸ்கொயர், ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா a plus b ஹோல் ஸ்கொயர். ஸோ அந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் வந்து இந்த ஃபார்மெட்டில் கொண்டு வரணும். அதாவது அதுக்கு தான் இந்த மாதிரி நடுவில் உள்ள டேர்மை மட்டும் இந்த ரெண்டு டேர்ம்ஸில் கொண்டு வரவே பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக அந்த a b ஸ்கொயர் டேர்மில் a ஸ்கொயர் b ஸ்கொயர் டேர்ம் கிடச்சிரும். இந்த டேர்மை நீங்கள் அதே மாதிரி 2ab டேர்மில் கொண்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்முலாவில் ஈஸியாக மாற்றிக்கிட்டு நீங்கள் அடுத்தது ஜஸ்ட்டு சால்விங் தான். நீங்கள் எப்படி சால்வ் பண்ணீங்களோ, ஸோ 2 + 3 with ஸ்கூல்ஸ் வந்து 17/4 சால்வ் பண்ணி தென் அடுத்தது அது ஸ்கொயர் வந்து சைடு எடுத்துக்கிட்டே நீங்கள் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க வேண்டியதான். ஸோ லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து எக்ஸ் வேல்யூஸ் இதுதான். ஸோ அவ்வளோதான் இந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் வந்து கமெண்ட்ஸ் கேளுங்க. தேங்க்யூ.